இப்போ ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க, அதுல கோழி கொஞ்சம் நசுங்கிற மாதிரி, ஐயோ பாவம் சிச்சோ என்ன அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களா, அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்றேன். கோழி பண்ணையிலலாம் ஹேச்சரின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். ஹேச்சரினா முட்டை பொரிக்கிறதுக்கான இடம். ஒன்ஸ் அந்த முட்டை பொரிஞ்சிருச்சுன்னா ஒன்னு ஆண் கோழி குஞ்சா இருக்கும், இல்லைன்னா பெண் கோழி குஞ்சா இருக்கும். இப்போ அந்த ஆண் கோழி குஞ்சு பிறந்தோடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அப்படியே செப்பரேட் பண்ணிடுவாங்க. காரணம், ஆண் கோழி குஞ்சு முட்டை போடாது, அதனால ஒரு ப்ராஃபிட் இருக்காது. ஒரு ப்ராஃபிட்டே தராத ஒரு விஷயத்த, ஒரு பொருளை எனக்கு நான் சாப்பாடு போட்டோ, நான் அதுக்காக நான் ஒரு ஸ்பேஸ் நான் ஒதுக்கியோ நான் இது பண்ணி தர மாட்டேன், எனக்கு லாபம் இருந்தாதான் அதை நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சை தண்ணியில போடுறதையோ, ஆண் கோழி குஞ்சு தண்ணியில போடுறதையோ, மிக்சியில் அரைக்கிறதோ, காலால நசுக்கிறதோ, கேரி பேக்ல கட்டி தூக்கி போடுறதோ, ஏன் உயிரோட மணல்ல போட்டு புதைக்கிறதோ இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி காலத்துலலாம் வந்து பெண் குழந்தை பிறந்தா, முக்கியமா இது ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்தியாவில் சொல்றேன், இந்தியாவில் பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுருவாங்க. காரணம் என்னன்னா, பெண்